இந்த வகையில் சூரத்துல் அலக்குடைய முதலாவது வசனத்தை நாங்கள் பார்த்தோம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உன்னுடைய ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுவீராக என்பது இதனுடைய அர்த்தமாகும். அல் குர்ஆன் முதலாவது எப்படி இறக்கப்பட்டது என்கின்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரண்டாவது வசனத்தில் ஹலகல் இன்சான மின் அலக், ஹலகல் இன்சான மின் அலக், இந்த அலக் என்ற சொல்லை வைத்துத்தான் இந்த சூரத்துக்கு சூரத்துல் அலக் என்ற பெயரும் சொல்லப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, படைத்த உன்னுடைய ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுவீராக என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இரண்டாவது வசனத்தை சொல்கிறான். ஹலகல் இன்சான மின் அலக், ஹலக் என்றால் படைத்தான், அல் இன்சான் என்றால் மனிதன், ஹலகல் இன்சான மனிதனை படைத்தான், மின் அலக் அலக்கிலிருந்து படைத்தான். அலக் என்பது இரத்த கட்டி என்பது அர்த்தமாகும். அதாவது ஒரு ஒரு பெண் ஒரு மனித உருவாக்கத்தில் முதலாவது இந்திரியம் பெண்ணுடைய கர்ப்பப்பைக்குள் அது செலுத்தப்பட்டு அது முதல் கட்டமாக ஒரு இரத்தம் உறைந்து போனால் ஒரு ஈரல் கட்டியை போன்று ஒரு நிலைக்கு அது மாறும். ஒரு 2 வாரங்கள் அது இந்திரியமாக இருந்து மூன்றாவது 2 வாரம் முடிந்ததிலிருந்து 4 வாரம் வரையும் அது அந்த இரத்த கட்டி போன்று அது இருக்கும். சொல்லுவார்கள் அட்டை போன்று ஒட்டி கொள்ளக்கூடிய இரத்த கட்டி என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, பொதுவா முதலாவது வசனத்துல சொல்றான் படைத்த உன்னுடைய ரப்புடைய பேரை கொண்டு ஓதுவீராக. அப்ப படைத்த உன்னுடைய ரப்பண்டா இது பொதுவானது. அதனால தப்சீர்ல உதாரணமா மார்க்கத்தை படிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்கு போய் விளங்கணும் என்று சொன்னா அரபு தெரியாம அது செய்யலாம். குல்ஹு அல்லாஹ் அஹத், நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் என்றது சும்மா எல்லாருக்கும் விளங்கு. இது ஒரு பகுதி இருக்கு அல் குர்ஆன்ல. இன்னொரு பகுதி இருக்கு அல் குர்ஆன்ல கொஞ்சம் முரண்பாடு மாதிரி விளங்கும். இதையெல்லாம் கிளியராக நம்ம விளங்குறதாக இருந்தா அந்த ஒவ்வொரு சொல்லும் எதை சொல்லுகிறது என்றெல்லாம் நமக்கு நிறைய ஆழமான உலூமுல் குர்ஆன் அறிவெல்லாம் வேணும். அதனாலதான் அந்த மார்க்கத்தை சரியான முறையில படிக்காம பயானும் ஃபத்வாவும் கொடுக்க ஆரம்பிக்கிறவங்களால நிறைய பிரச்சனை. ஆனா பேச்சு அழகா இருக்கும், கவர்ச்சியா இருக்கும், ஆனா நிறைய குழப்பம் உள்ளுக்கு இருக்கும். அப்ப அல்லாஹ் இங்க சொல்றான்டா ஹலக் என்ற இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற அந்த ஹலக் ஒரு ஒரு பொதுவான சொல். படைத்த உன்னுடைய ரப், படைத்த உன்னுடைய ரப்னா எல்லாத்தையும் படைச்சேன் தான். உன்னை படைச்ச உன்னுடைய ரப், இந்த பூமியை படைத்தவன், மலையை படைத்தவன், வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், எல்லாத்தையும் பொதுவாக அது உள்ளடக்கும். அப்ப எல்லாத்தையும் படைத்த உன்னுடைய ரப்புடைய பேரை கொண்டு ஓதுவீரான்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் ஹலகல் இன்சான், மனிதனை அவன் இந்த இரத்த கட்டியிலிருந்து படைத்தான். அப்ப எல்லா படைப்பையும் பொதுவா சொல்லிட்டு வானம், பூமி, மனுஷன் எல்லாமே உள்ளடங்கு. படைத்தவனுடைய ரப்பன்னா கூட எல்லாமே உள்ளடங்கு. அப்ப எல்லாமே உள்ளடங்குற அந்த விஷயத்துக்குள்ள தனியை இப்போ மனுஷனை மட்டும் பிரிக்கான் அல்லாஹ். மனிதனை அவன் இந்த இரத்த கட்டியிலிருந்து படைத்தான். அப்ப மற்ற ஏனைய படைப்புகளை விட்டுட்டான், விட்டு போட்டு பொதுவாக படைக்கிறான்னு சொல்லிவிட்டு இப்ப மனுஷனை மட்டும் உள்ளுக்கெடுக்கான். இது எப்படின்னு சொன்னா, நாம் ஏற்கனவே பார்த்தோம், இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள் எல்லாரும் அந்த இரவு இறங்குவார்கள். தனஸ்ஸலுல் மலாயிகா வர்ரூஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குவார்கள்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்கு தான். ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்காங்க என்றதை சொல்றதுக்காக தான் அதை சொல்றான். அதே மாதிரி படைத்த ரப்புடைய பேரை கொண்டு ஓதுவீராங்கன்னா எல்லாத்தையும் படைச்ச ரப்புடைய பேரை தான் அது. அதுல இருந்து இப்போ ஸ்பெஷலா மனுஷன் எடுக்கான் அல்லாஹ். அப்ப மனிதனை படைத்ததும் அல்லாஹ் தான் என்றதை சொல்றான். எதற்காக என்று சொல்றான்டா, நாம ஏற்கனவே பார்த்தோம், மக்காவில தான் இந்த குர்ஆன் வசனம் இறங்குது. குறைஷி காவிர்கள் அவங்க அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான் என்று அவங்க நம்பினாங்க. அதனால அல்லாஹ் சொல்றான் வலைன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த லயகூலுன் அல்லாஹ். அவங்கள்ட்ட போய் வானம் பூமியை யாரு படைச்ச, பூமியை வானத்தை யாரு படைச்ச என்று கேளுங்க, அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்ன்றதை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, அல்லாஹ் ஒரு நிக்கானத்தை ஏற்றுக்கொண்டாங்க. வலைன் சஅல்தஹும் மன் ஹலகஹும் லயகூலுன் அல்லாஹ். அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அல்லாஹ் அவங்கள படைச்ச, உன்னை படைச்ச யாருன்னு கேளுங்க அவங்கள்ட்ட.
காவிர்கள் குறைஷி காவிர்கள்ட்ட போய் உன்னை படைச்ச யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்லுவான். அப்ப அவங்க என்ன படைச்ச அல்லாதானு குறைஷி காவிர்கள் நம்பினாங்க. அப்ப நாமே அவனை காவிரன்வான். அவன் தான் நல்லா இருக்கண்டு ஏற்றுக்கொண்டான். என்ன படைச்சது அல்லான்னு சொல்றான், வானம் பூமியை படைச்சது அல்லான்னு சொல்றான், மலையை படைச்சதாரு அல்லான்னு சொல்றான். மறனே நம்ம அவனை காவிரன்னு சொல்லணும், அல்லாஹ் சொல்றான். அதே போல இப்படி நிறைய வசனங்கள் இருக்கு. அப்ப ஏன் நாம் அவனை காபிரன்றோம்டா, அவன் அல்லாஹ் தான் படைச்சட்டு நம்புறான். சரி, உன்னை படைச்சதாரு அல்லான்னு சொல்றான். சரி, அந்த அல்லாஹ்வை தானே நீ வணங்கணும், உன்னை படைச்சவன் அவன் தானே, அப்ப அவனைத்தானே நீ வணங்கணும்டா. இல்ல, அதை செய்ய மாட்டேன்றான். அதனாலதான் அவன் காபிர். அப்ப என்ன படைச்சது அல்லாஹ் தான் என்று நம்புறதால ஒருவர் அவர் மூமினாக முடியாது. அந்த படைச்ச ரப்புக்கு தனிமையை அவனை மாத்திரம்தான் வணங்கணும். அப்ப வணங்கக்குள்ள குறைசிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தெய்வங்களை வணங்கினாங்க, வேறு கடவுள்களை வணங்கினாங்க, லாத்த வணங்கினாங்க, உஸ்ஸாவை வணங்கினாங்க, மனாத்த வணங்கினாங்க. அதனாலதான் அவன் காபிர். அப்ப அத இப்ப ரெண்ட பிரியுது பாருங்க. படைச்சவனாருன்னு சொன்னா அல்லாஹ்ன்னு சொல்றான், அவனை வணங்குடாண்டா வணங்க மாட்டான். அப்ப ரெண்டும் வந்தாத்தான் அவர் முஸ்லிம். இப்ப நாம அல்லாஹ் தான் படைச்ச, வானத்தை படைச்ச அல்லாஹ், பூமியை படைச்சாண்டா எல்லாம் நம்புறோம். ஆனா அல்லாஹ் வணங்க மாட்டோம், கபரை வணங்குறோம், அப்துல் காதர் ஜிலானியை வணங்குறோம். அப்ப குறைஷி நாமளும் உண்டுதான், நாம காஃபிர் தான். இப்ப ரெண்டும் பெறணும். அதனால நம்ம உன்னை படைச்ச யாரான்னு கேட்டா அல்லாஹ் ஆண்டா, அதுக்கு நாம ருபூபியான்னு சொல்றோம், தௌஹீதுடைய வகைகள். நீ அல்லாஹ்வைத்தான் வணங்கணும்ன்றது உலூஹியான்னு சொல்றோம். அப்ப தௌஹீதுடைய வகைகள் எல்லாம் நமக்கு தெரியணும். தௌஹீதுடைய வகைகள் எல்லாம் நமக்கு தெரியாம, ருபூபியத்தண்ட என்னன்னு தெரியாம, உலூஹியத்தண்ட என்னன்னு தெரியாம நாம ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. நமக்கு தெரியணும். நாம ருபூபியத்துல சரியா இருப்போம். அல்லாஹ் தான் நம்ம படைச்ச, அல்லாஹ் தான் எனக்கு உணவு தாரான், அல்லாஹ் தான் ரிஸ்க் தாரான், அல்லாஹ் தான் மௌத்தாக்குறான், அல்லாஹ் தான் படைக்கிறான், எல்லாமே அல்லாஹ் தான் நம்ம நினைச்சிட்டு செல்றோம், நம்புறோம். ஆனா வணக்கத்தை அல்லாஹோட சேர்த்து இன்னொரு ஆளுக்கும் செய்யறோம். அப்ப அவர் அங்க காபிராறாரு, ஷிர்க் செய்கிறார். அப்ப உலூஹியத்தில் அவர் ஃபெயில். அப்ப இதுல ஏதாவது மிஸ்டேக் நம்மள்ட்ட வந்துடக்கூடாதுன்னா நமக்கு தௌஹீத் தெரியணும். நமக்கு தௌஹீதுடைய 3 வகை தெரியணும். ருபூபியத்தண்ட என்னன்னு தெரியும், உலூஹியத்தண்ட என்னன்னு தெரியும். இதையெல்லாம் வழங்கப்படுத்துற அந்த கிளாஸ் தான் திங்கக்கிழமை ஐபிசியில் நடக்கிற கிளாஸ். கட்டாயம் அதுக்கு எல்லாரும் கலந்து கொள்ளணும். அங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கப்படுகிறது. எந்த விஷயம் எல்லாம் தௌஹீது உலூஹியாக்குள்ள வருது, எது எல்லாம் ருபூபியாக்குள்ள வருது, நாம ரெண்டுலையும் கவனமா இருக்கணும். நம்மள அறியாமலே நாம ஏதாவது ஒன்றில் மிஸ் பண்ணிடுவோம், காஃபிர் ஆயிடுவோம். எனவே இதெல்லாம் இருக்காம இருக்கிறோம்னா நம்ம கொஞ்சம் இந்த அகீதா விஷயத்துல, கொள்கை விஷயத்துல, நம்மளோட நம்பிக்கை விஷயத்துல கொஞ்சம் கிளியரா இருக்கணும். அதனால கட்டாயம் அந்த ஐபிசியில் நடக்கக்கூடிய திங்கட்கிழமை இஷாபுரம் நடக்கக்கூடிய கிளாஸ்ல கட்டாயம் எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்துகிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப அல்லாஹ் சொல்றான், ஏன் எல்லா படைப்பினங்களை எல்லாம் படைத்த உன்னுடைய ரப்பை பேரை கொண்டு ஓதண்டு ஓடி ஏன் மனுஷன் இழுக்கணும் அங்க? ஏனென்றா அந்த குறைஷி காவிர்கள் என்ன படைச்சது ரப்பு தான் என்று நம்பிட்டு இருந்தாங்க. அவங்க நம்பின விஷயத்தையே அவங்களுக்கு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றாருண்டா, அப்ப உன்னை படைச்சது ரப்பு தானே, அப்ப எப்படி நீ இன்னொரு ஆளை வணங்குவாய்? இப்ப நம்ம உழைச்சு கொடுக்கம், மனைவிக்கு உழைச்சு கொடுக்கம், காசு கொண்டு கொடுக்கம், சுகம் கொடுக்கம், அல்லது வருத்தம் அந்த ஹெல்ப் பண்றோம், எல்லாமே நாம செய்யறோம். ஆனா நம்மளுக்கு தர வேண்டிய உரிமையை இன்னொருத்தனு கொடுத்தா நாம தாங்கிக்க மாட்டோம். அல்லாஹ் எப்படி பொறுத்து கொள்வான்? அவன் ரிஸ்க் தாரான், அவன் படைச்சான், அவன் உணவு தாரான், அவன் நம்மளுக்கு ஆரோக்கியத்தாரான், எல்லாம் தாரான். ஆனா நாம மரியாதை கொடுக்குறோம் இன்னொரு ஆளுக்கு, இன்னொரு தெய்வத்துக்கு, இன்னொரு கல்லுக்கு, இன்னொரு மண்ணுக்கு, இல்லாட்டி இன்னொரு மௌத்தானவருக்கு. எப்படி அல்லாஹ் பொறுத்துக்குவான்? அதை பொறுக்க மாட்டான். எனவேதான் அல்லாஹ் அந்த முதலாவது வசனத்திலே எப்படி ஆழமான கருத்துக்கள் இந்த வசனம் உள்ளடங்கி பாருங்க. முதலாவது இறங்கப்பட்ட வசனம் அவ்வளவு ஆழமான விஷயங்கள் அதில் இருக்கும். அப்படி இருக்கி அந்த குறைஷி காவிர்கள் எல்லாருமே என்னை படைத்தது அல்லாஹ் தான் என்று நம்பினாங்க. அப்ப இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்டா, ஹலகல் இன்சான், ஒன்னு அல்லாஹ் தான் படைச்சான் என்று நீ நம்புறாய் தானே, அப்ப அல்லாஹ் வணங்கு என்றத சொல்லாம சொல்றான். நேரடியா சொன்ன வணங்க மாட்டான். ஃபர்ஸ்டா குர்ஆன் வசனம் இறங்கக்குள்ள உன்னை படைச்சது அல்லாஹ் தானே, எனவே நீ அவனை வணங்கு என்றா வணங்க மாட்டான். ஏன்னா வணக்கத்தை அல்லாஹ்க்கு செலுத்துன்னு சொன்னா அவனுக்கு கோபம் வரும். அந்த சொல்லாம உன்னை படைச்ச ரப்பு தான்டா, உன்னை படைச்ச அல்லாஹ் தான்,
அந்த அல்லாஹ்ட பேரை கொண்டு நீ ஓது என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறான். அப்ப அந்த விஷயத்தை ஞாபகம் ஊட்டி உன்னை படைச்சது அல்லாஹ், எனவே அல்லாஹ் தான் வணங்கணும் என்றதை அல்லாஹ் அங்க ஞாபகப்படுத்துறான். இது ஒன்று. அதே போல அல்லாஹ் சொல்றான், என்ன அந்த படைப்பு என்றதான் மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய சிபத்துகளில் ஒன்று. நாமளும் அல்லாஹ் பத்தி சொல்லக்குள்ள என்ன சொல்லுவோம், அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு ராசிகுனா தான் ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா படைப்பு தான் மிக முக்கியமான விஷயம். நம்மளை படைச்சவனை விட்டுட்டு எப்படி நாம் இன்னொரு ஆளுக்கு நன்றி செலுத்துறது? நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணினவனை விட்டுட்டு இன்னொரு ஆளுக்கு எப்படி நன்றி செலுத்துறது? அது மனசு கேட்காது, அது லொஜிக்கும் இல்லை. அதனால அல்லாஹ் சொல்றான் என்னண்டா, அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். இன்னொரு வசனத்தை சொல்றான், வஃபி அன்ஃபுசிஹிம் அஃபலா துப்சிரூன். உனக்குள்ளேயே நிறைய அத்தாட்சி இருக்கு, நான் தான் ரப்பன் அல்லாஹ் சொல்றான். மனிதன்கிட்ட சொல்றான், மனிதா உனக்குள்ளேயே நிறைய அத்தாட்சி இருக்கு, நான் தான் அல்லாஹ்ன்றது. ஏன்னா நான் தான் உன்னை படைச்சேன். அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். அம் ஹுலிகு மின் கைரி ஷை, அவங்களே படைச்சு கொண்டாங்கடா. ஒன்னை நீ தானே படைச்ச, இல்லாட்டி ஒன்னை யாரும் படைச்சாங்களா சொல்லு? அல்லாஹ் கேட்கிறான், ஒன்னை நீயே படைச்சு நீயே பிறந்து நீயே வந்தாயா, இல்லாட்டி ஒன்னை யாரும் படைச்சானா? இதுக்கு என்ன விட வரும்? என்ன நான் எப்படி படைக்கிறேன்? நான் படைக்கிறேன். அப்ப என்ன படைச்சது அல்லாஹ். அப்ப ஒன்ன நீ படைக்கலையண்டா உன்னை படைச்ச யாரோ இருக்கி. அப்ப நீ அந்த ஒன்ன படைச்ச அவனைத்தானே நீ வணங்கணும். எனவே படைப்பு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இங்க சொல்றதுல மிக முக்கியமான நோக்கம் அது. அதோட சொல்றான், மின் அலக், நான் உன்னை இரத்த கட்டியிலிருந்து படைத்தேன். இரத்த கட்டி என்ற அதாவது உயிரே இல்லை, அதுக்கு ஒன்றுமே இல்லாத உயிரில்லாத ஒன்று இருந்து உன்னை நான் படைத்தேன். மனிதன் சொல்றான், நீ உன்னை பெருமையா நினைச்சுக்காத. பெருமையா நினைச்சு உன்னை என்னமோ நினைச்சு உன்னை போல உள்ள கேவலமான ஒரு மனிதனை நீ கடவுள் என்று சொல்லாத. நீ யார வணங்குறாயோ அவனும் படைக்கப்பட்ட ஒரு பொருள். அவன் மனிதனாக இருந்தால் அந்த மனிதனும் இந்திரியம், இரத்த கட்டி, இந்த மாதிரி ஸ்டைல இருந்து அவன் வந்தவன் தான். அவனை எப்படி நீ வணங்குவாய்? உன்னை போலதான் அவனும் உன்னை போலதான் படைக்கப்பட்டவன் என்றதையெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இதுக்கு சுருக்கமா வச்சுக்கிறான். நீ ஒரு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனுஷனை படைக்கிற அந்த விஷயத்தை சொல்லக்குள்ள, மனிதன் படைக்கப்பட்டவன் சொல்லக்குள்ள, துராப், மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன் சொல்றான். மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மண்ணிலிருந்து தான் படைச்சான். இன்னொரு வசனத்துல சொல்லக்குள்ள, தீன், களிமண்ணிலிருந்து படைச்சோன்னு சொல்ல. அந்த மண்ணை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா களிமண், அது தண்ணீர் குழப்பப்பட்டு களிமண் ஆக்கப்பட்டது. இன்னொரு வசனத்துல சொல்லக்குள்ள, சல்சாலின் கல் ஃபஹார், அந்த களிமண் காஞ்சி போனா அதுல தட்டின ஒரு சத்தம் உண்டு வரும். அந்த பழைய அந்த மண் உண்டியல் எல்லாம் அடிச்சா, நகத்தால அடிச்சா டங் டங்னு ஒரு சத்தம் உண்டு வரும். அந்த மாதிரி சத்தம் வரக்கூடிய களிமண்ணில் இருந்து உன்னை படைத்தான். இதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்சது சொல்றான். அதே போல மனுஷனை பத்தி சொல்லக்குள்ள, மிம்மா இன் தாஃபிக், வேகமாக குதித்து செல்லக்கூடிய நீரில் இருந்து உன்னை படைத்தோம். அதே போல இன்னொருத்துல சொல்ல, மஹீன், அந்த மனிதா உன்னை நீ படைக்கப்பட்ட அந்த நீர் இருக்கிறது மா உன் மஹீன். மா உன் மஹீன், அந்த தண்ணி ஒண்ணுல பட்ட ஷிஷ் என்று சொல்லுவாய், அசிங்கமா பாப்பாய். அப்படிப்பட்ட ஒரு இந்திரியத்தில் இருந்தான் உன்னை படைத்தான். அல்லாஹ் மனுஷனை அந்த இதை குறைக்கிறான். நீ பெருமையா நினைக்காத உன்னை பத்தி. நீ ஒன்றுமே இல்லாத ஒரு அசிங்கமான பொருளிலிருந்து நீ வந்த நீ உன்னை இப்படியெல்லாம் மாத்திரிக்கான். அப்ப ஒன்றுமே இல்லாத ஒன்றிலிருந்து ஒரு உயிருள்ள ஒரு பொருளை படைக்கல முடியும். ஒரு நீரிலிருந்து ஒரு உயிருள்ள ஒரு மனிதனை, ஒரு இரத்த கட்டியிலிருந்து ஒரு அழகான தோற்றம் உள்ள ஒரு மனிதன் அல்லாஹ் படைக்க முடியுமாக இருந்தால், ஏன் ஓத தெரியாத வாசிக்க தெரியாத ஒருவருக்கு வாசிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்க மாட்டானா என்பதும் அதில் இருக்கி சுருக்கமா. இந்த குர்ஆன் வசனம் இறங்கின உடனே குறைஷிகள் கேட்பாங்க, இவருக்கு தான் வாசிக்க தெரியாது, எழுதி கொடுத்தா வாசிக்க தெரியாது அவருக்கு, இவர் எப்படி ஒரு முஅல்லிமாக ஒரு ஆலிமாக இருந்து எங்களுக்கெல்லாம் ஓதுறதுக்கு சொல்லி தருவார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கப்படா. ஏனண்டா ஒன்ன படைச்ச நான் எப்படி? நீர் வெறும் இரத்த கட்டி, நீ வெறும் இந்திரியம். இதிலிருந்து உயிருள்ள அழகான தோற்றத்துல உள்ள ஒரு மனுஷனை அல்லாஹ் படைக்கேலுமண்டா. பாருங்க, அந்த படைப்பு விஷயத்தை சொல்லலாம். படைக்கேலுமண்டா, ஏன் படைக்கப்பட்டு புத்தி கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் வாசிக்க மட்டும் தெரியாது. வாசிக்க தெரியாத ஒருவரை அவர் வாசிக்காவிட்டாலும் அவர் உள்ளத்திலிருந்து உங்களுக்கு ஓதி தரக்கூடிய ஒரு மனிதனாக மாத்துறது அல்லாஹ்க்கு சிம்பிள்.
எனவே நீங்க குர்ஆனை மறக்காதீங்க என்றதையும் அல்லாஹ் இங்க வச்சிருக்கிறார். இவ்வளவு ஆழமான கருத்துக்கள் அதில் உள்ளடங்கி இருக்கு பாருங்க குர்ஆன் வசனங்கள். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்க பாத்தீங்கன்னா ஹலகல் இன்சான மின் அலக், இரத்த கட்டியில் இருந்து அல்லாஹ் அவங்களை படைச்சான். அல்லாஹ் உண்மையில அல்லாஹ் படைச்சது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த மண்ணால, களிமண்ணால. இதை சொல்லிருக்கலாம். ஹலகல் இன்சான், மனிதனை நாங்கள் மண்ணில் இருந்து படைத்தோம் என்று சொல்லலாம், அது சொல்லல. ரெண்டாவது இந்திரியத்திலிருந்து அல்லாஹ் படைச்சான் என்று இந்திரியத்தை பத்தியும் சொல்றான். அப்ப அதையும் சொல்லிருக்கலாமே, இங்கே நான் உங்களை இந்திரியத்திலிருந்து படைத்தோம் என்றும் அல்லாஹ் சொல்லல. ஏன் இங்க அடுத்த கட்டம், ஒரு தாயுடைய கற்பப்பைக்குள்ள இந்திரியத்திலிருந்து அடுத்த கட்டம் தான் இந்த இரத்த கட்டி. இந்த இரத்த கட்டியிலிருந்து உங்களை படைத்தோம் என்று அல்லாஹ் ஏன் இங்க சொல்றான்? கலக்கல் இன்சான மின் அலக், இரத்த கட்டியிலிருந்து படைத்தோம். இதுக்கு தஃப்சீர் உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, குறைஷிகளுடைய அந்த காலத்துல மனுஷன், உதாரணம் சும்மாவே ஒரு இந்திரியத்தை பார்த்து மனிதன் ஒரு புள்ள என்ற உணர்வு வராது யாருக்கு. அது யாருக்குமே ஒரு ஒரு புள்ள என்ற ஃபீலிங் வராது. இதே மாதிரி தான் குறைஷிகளுக்கும் அந்த இந்திரியத்தை பார்த்து ஒரு புள்ள என்ற ஒரு மனித படைப்பு என்ற உணர்வு எல்லாம் யாருக்கும் வராது. அதே நேரம் அது வயிற்றுக்குள்ள போய் அந்த இரத்த கட்டியாக மாறி சில நேரங்கள்ல அது வயிற்றிலிருந்து வெளியே வரும். சில இஷ்யூஸ்கள், சில பிரச்சனைகள், சில நோய்களால சில வெளியே வரும். அத குறைஷிகள் அது அந்த காலத்துல தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அவங்க பார்ப்பாங்க. அந்த நேரத்துல அது ஒரு பிள்ளை ஒரு ஃபீலிங் வரும், நம்மளுக்கு பிறக்க வேண்டிய ஒரு குழந்தை மிஸ் ஆயிட்டு என்ற ஒரு ஃபீலிங் வரும். அதை அவங்க பார்த்தாங்க கண்ணால. எனவே இந்திரியத்தை சொல்றதை விட இந்த இடத்துல அவங்க பார்த்து அவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு மனிதன் என்ற ஃபீலிங் வரக்கூடிய ஒரு பொருளை கொடுத்தா தான் அவன மனசுல அது அடி உழும், நல்ல ஏறும் என்றதுனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அலக் என்ற சொல்லை இங்கே சொல்லியிருக்கிறார் தஃப்சீருல் மக சொல்றாங்க. எவ்வளவு ஆழமான கருத்துக்களும் ஆழமான விஷயங்களும் இருக்கு. இந்த மாதிரி அல் குர்ஆன்ல தோண்ட 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 புதையல்கள் ஏறி ஒவ்வொரு சொல்லிலேயும் விஷயம் இருக்கு, ஒவ்வொரு ஹரஃபிலேயும் விஷயம் இருக்கு. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்க இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹும் அவங்க இந்த விஷயத்தை சொல்றாங்க. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த சூரத்து கிட்டத்தட்ட 200 பக்கம் இந்த விஷயத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க. நமக்கு தெரியும் மாரிஸ் புகை, இவர் ஒரு நினைக்கிறேன் பிரான்ஸை சேர்ந்த ஒரு டாக்டர். கிட்டத்தட்ட 1978-73 அந்த பீரியட்ல சவுதி ஆட்சி செஞ்சோண்டிங்கிற மன்னர் ஃபைசல் நினைக்கிறேன், அவருக்கு சுகம் இல்லாம ஆகுது. பிரான்சில இருந்து ஒரு டாக்டர் டீம் ஒன்று வருது, கிறிஸ்தவர்கள். அவங்க அவருக்கு வைத்தியம் செய்யறாங்க. அந்த டைம்ல அவர்கிட்ட அல் குர்ஆன் கிடைக்குது அவர் கையில, மாரிஸ் புக்கைல். இவர் என்ன செய்யறாரு, இந்த அல் குர்ஆன் வசனத்தை படிக்கக்குள்ள இந்த பாயிண்ட் வருது அவருக்கு, கலக்கல் இன்சான மின் அலக். ஏன் அல்லாஹ் இந்த அலக்கில் இருந்து அல்லாஹ் படைக்கலையே, மனுஷன் இரத்த கட்டியில இருந்து படைக்கலையே, மனுஷன் படைக்கப்பட்டது இந்திரியத்திலிருந்து. இங்க குர்ஆன்ல இரத்த கட்டியிலிருந்து படைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒரு பெரிய ஒரு டாக்டர், அதாவது அங்கிருந்து ஒரு பெரிய டாக்டர் டீம் வருகிறது. மன்னருக்கு இது வைத்தியம் பார்க்கறதுக்கண்டா எவ்வளவு பெரிய ஒரு டாக்டர் டீம் அறியும், பெரிய சர்ஜன். இவர் இந்த குர்ஆன் வசனத்தை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை பார்த்துட்டு இவ்வளவுதான் பார்க்கிறார். ஏன் இங்க அலக்கண்டு வருகிறது, இரத்த கட்டில இந்த மனுஷன் படைக்கப்படலையே என்று இதை ஆய்வு செய்கிறார். ஆய்வு செஞ்சா அங்க கற்பப்பையில இரத்த கட்டி ஒரு 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 கட்டம் இருக்கு மனிதன் தோட்டத்துக்கு. ரத்தம், வெறும் ரத்தம், உயிர் கொடுக்கறதுக்கு முதல் உள்ள கட்டம் ரத்தம். இதை அவர் பார்த்த உடனே அவருக்கு இந்த தகவலை அல் குர்ஆன் 1400 வருஷங்களுக்கு முன்பு எந்தவித ஆய்வும் இல்லாத காலத்துல எப்படி ஒரு ஒரு எழுத தெரியாத, வாசிக்க தெரியாத ஒருவர் சொல்ல முடியும்? அவருக்கு யோசனை, எப்படி இவர் சொல்லுவார்? ஒரு தாயுடைய வயத்துக்குள்ள இரத்த கட்டி ஒரு இது ஒன்று இருக்கு என்றது இவருக்கு எப்படி தெரியும்? அடுத்தடுத்த கட்டங்கள் எல்லாம் அல் குர்ஆன் சொல்லுது. எனவே இது ஒரு சாதாரணமான எழுத வாசிக்க தெரியாத ஒரு ஆளால செல்ல இயலாம். இதை படைச்சவன் தான் இதை சொல்லலாம். அந்த காலத்துல சொல்றதா 1400 வருஷங்களுக்கு முதல் இதை சொல்றதுனா படைச்சவன் மட்டும்தான் சொல்லலாம். எனவே அந்த படைத்தவன் யார் பாருங்க, எப்படி அல்லாஹ் படைப்பினங்களை கொண்டு இங்க போடுறான். ஹலக் என்ற சொல்ல கொண்டு, படைப்பாளர் என்ற சொல்ல கொண்டு போட்டு, ஒன்ன படைச்சதுன்றதை கொண்டு போட்டு, அதையெல்லாம் மனுஷன் சிந்திக்க வைக்கிறதுக்காக மாரிஸ் புகைல் சிந்தித்தார். அவர் கிறிஸ்டியன். அந்த வசனம், இந்த அலக் என்ற சொல் தான் அவரை இஸ்லாத்துக்கு வர வைத்தது. அவர் முஸ்லிம் ஆகி நிறைய ஆய்வு
நிறைய புத்தகங்கள் எழுதினார். இஸ்லாமும் விஞ்ஞானமும் என்ற புத்தகம் எழுதினார் அவர் தான். இஸ்லாம் அண்ட் சயின்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு அந்த புத்தகம். இஸ்லாமும் விஞ்ஞானமும் என்ற புத்தகம். அவர் அதுக்கு பிறகு என்னென்ன விஞ்ஞான கருத்துக்கள் எல்லாம் அல் குர்ஆன்ல பொதிந்திருக்கின்ற எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தார். சூரியன் உதிக்கிறது, சூரியன் உலகத்துல சுற்றோட்டம், அது இது இந்த பூமியுடைய ஈர்ப்பு விசைகள், அது இது எல்லாம் சயின்ஸ் என்ன இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்தார் வெளியே. தமிழ்லையும் அது மொழிபெயர்க்கப்பட்டு இஸ்லாமும் விஞ்ஞானம் என்ற புத்தகம். ஆனா நம்ம சிந்திக்கிறதுக்கு நாம ரெடி இல்லை. தர்ஜுமா வாசிக்கிறது கூட நாம ரெடி இல்லை. தர்ஜுமாவை கொஞ்சம் கேட்போம், அல் குர்ஆனை கொஞ்சம் கேட்போம்ன்றதுக்கு நாம ரெடி இல்லை. அவன் எப்படி ஒரு சொல் இதே மாதிரி நிறைய ஒவ்வொரு சொல்லுல இஸ்லாத்துக்கு வந்தாங்க நிறைய பேரிக்கிறாங்க. அதை வரலாறு அந்த ஹிஸ்டரி எடுத்தோம்னா அது பெரிய மனதியால கணக்கில் அதை சொல்லிட்டே போகலாம். என்னென்ன சொல்லுல யார் யார் இஸ்லாத்துக்கு வந்தாங்க சுருக்கமா. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக என்ன சொல்றேன். ஒரு கீழைத்தையவாதி ஓரியன்டலிஸ்டா மேற்கு நாடுகள்ல இருந்து இல்ல கிழக்கு நாடுகளுக்கு, சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு வந்து அல் குர்ஆனை படிச்சு அல் குர்ஆன்ல குறை கண்டுபிடிக்கிறதுக்கு வார டீமுக்கு பெரும்பாலும் ஓரியன்டலிஸ்ட் சொல்லுவாங்க, கீழைத்தையவாதிகள் என்று. இப்படி ஒருவர் வாரார், குர்ஆனை படிக்காரு. இவங்க படிக்கிறது என்னத்துக்காகன்னு சொன்னா அல் குர்ஆன்ல பிழை கண்டுபிடிக்கத்தான் வாரவங்க. பிழை கண்டுபிடிச்சு மக்களுக்கு மத்தியில் அல் குர்ஆன்ல என்னென்ன பிழை எல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கும் குர்ஆன்ல டவுட்டை ஏற்படுத்துறதான் அவங்களோட டார்கெட். இதுக்கு வாரார் ஒருவர். அந்த அல் குர்ஆன் ஆய்வு செய்யறாரு. ஆய்வு செஞ்சுட்டு பார்த்தா சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான், நிசா, மாஇதா, அன்ஆம், ஆராப், அன்பால், தௌபா, யூனுஸ், ஹூத், இப்படி ஒவ்வொரு சூரத்தை ஆய்வு செஞ்சுட்டு போகல பார்த்துட்டு போறார். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம், சூரத்து மரியம் என்ற ஒரு சூரத்து வருது. மரியம் யாரு? கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய அவங்களுடைய வணக்கத்துக்குரிய ஒரு ஆள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அதை வணங்குவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய். இவர் யோசிக்கிறார், முஹம்மத் அல் குர்ஆன்ல முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்திலே மிக மிக விருப்பமான ஒரு மனுஷன் யாரு? உலகத்துல ரசூலுல்லாஹ்க்கு மிக விருப்பமான ஆள் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு மிக விருப்பமான ஆள் யார்? உலகத்திலே உங்களுக்கு மிக விருப்பமான ஆள் ஆயிஷான்னு சொன்னாங்க. இவர் பார்க்கிறார், சூரத்து மரியம் என்ற ஒரு சூரத் இருக்கு, சூரத் ஆயிஷா என்ற சூரத் இல்ல. இவர் என்னத்துக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துற பேர்ல ஒரு சூரத்தை போடணுமா? அவர் நாங்க தானே கிறிஸ்தவர்கள், நாங்க வணங்கக்கூடிய எங்களுடைய ஒரு வணக்கத்துக்கு தகுதியான நாங்க வணங்கக்கூடிய ஒரு ஒரு தாய், அவங்களுடைய 3 கடவுள்கள்ல ஒரு கடவுள், அந்த கடவுளுடைய பெயர்ல ஒரு சூரத் இருக்கு. இவர் மிக மிக விரும்பக்கூடிய ஒரு பொம்பளை ஆயிஷா, இவவை பத்தி இவோட பேர்ல ஒரு சூரத் இல்ல. அவருக்கு அந்த இடம் பட்டுச்சு. எனவே இது முஹம்மத் எழுதிய எழுத்துக்களாக இருக்காது. முஹம்மது உண்மையிலேயே இந்த குர்ஆனை அவராக தொகுத்திருந்தால் கட்டாயம் சூரத் ஆயிஷான்ற ஒரு சூரத் இருந்திருக்கும். அவ்வளவு லவ் பண்ணினார். அப்படி இல்லை, சூரத் மரியம் நாங்க வணங்குற தெய்வத்தில பேர் இருக்குன்னு சொன்னா இது முஹம்மதுடைய பேர் இதா இருக்காது. இது குர்ஆன் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லை, முஸ்லீம்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம தான் ஆய்வு செய்யறதும் இல்லை, அதை பார்க்கறதும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஓதுறதுக்கே நமக்கு டைம் இல்லை. இன்றைக்கு அல் குர்ஆன் ஓதினாங்களா இருக்கும். உதாரணம் சும்மா கேட்டா, இன்றைக்கு அல் குர்ஆன் இன்றைக்கு காலையில் சுபஹ் குர்ஆன் நான் அல் குர்ஆன் ஓதினேன், அல்லது மகரிப் அல் குர்ஆன் நான் ஒரு பக்கம் ஓதினேன், ஒரு 5 வசனம் ஓதினேன், எனக்கு ஓத தெரியா, நான் கிராத்தை கேட்டேன், தர்ஜுமாவை கேட்டேன், தர்ஜுமாவை வாய்ச்சேன். யோசிச்சு பாருங்க நம்ம எத்தனை பேர் இருக்க முடியும். ஆனா இன்றைக்கு இரவு பகல ஆய்வு செய்யப்படுது அல் குர்ஆன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அலக் என்ற அந்த சொல்ல போட்டதுக்கு பெரிய ஒரு ரீசன் இருக்குது. அது படைப்போட சம்பந்தப்பட்டு, அது குறிப்பாக மனுஷனோட படைப்போட சம்பந்தப்பட்டதுன்றது நாங்க பார்க்கலாம். அதே போல அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் இக்ரா வரப்புக்கல் அக்ரம். இக்ரா மீண்டும் சொல்றான், ஓதுங்க. நமக்கும் சொல்லப்படுறதான் சகோதரர்கள், இது எனக்கும் உங்களுக்கும் சொல்லப்படுற, ஓதுங்க ஓதுங்க ஓதுங்கன்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றான்டா. நம்ம ஆக குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு அரைப்பக்கம் ஓத தெரியாட்டி தர்ஜுமாவை ஒரு அரைப்பக்கம் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு வந்துடும் என்று சொன்னா அது மௌத்தாம்பரையும் அதை நம்மளுக்கு போயிட்டே இருக்கு.
இக்ரா, திரும்ப சொல்லலாம். வரப்புக்கல் அக்ரம், உன்னுடைய ரப் அல் அக்ரம், உன்னுடைய ரப்பு தான் அக்ரம். அக்ரம்னு சொன்னா கொடையாளன் என்ற அர்த்தம். கொடையாளன்டா எந்தவித பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காம தாரவன், இவன் தான் கொடையாளன், இவன் தான் கரம் என்று சொல்லுவாங்க. அக்ரம். நம்ம நம்ம என்ன செஞ்ச நமக்கு இஸ்லாத் அல்லாஹ் தந்ததுக்கு சொல்லுங்க. நாம என்ன தியாகம் செஞ்சோம்? நம்ம எவ்வளவு விஞ்ஞானிகள், எவ்வளவு சயின்டிஸ்டுகள், எவ்வளவோ டாக்டர்ஸ்கள், எவ்வளவு 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 படித்தவர்கள், எவ்வளவு பணக்காரர்கள், இஸ்லாம் கிடைக்கல. இவன் நாளை மறுமையில நரகத்துக்கு தான் போறான். நாம என்ன செஞ்சதுக்காக இந்த கொள்கை நமக்கு வந்து, அதுலேயும் முஸ்லீமாக பிறக்க வச்சத்திலையும் ஒவ்வொரு கொள்கையும் பாருங்க. கபர் வணங்கக்கூடியவன் இருக்கிறான், கபரை வணங்கக்கூடியவன். இவன் கபரை வணங்கக்கூடியவர்களும் மக்காவில இருந்த முஷ்ரிக்களும் உண்டு. கபர் வணங்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் படைச்சவன் சொல்றாங்க, வணங்கக்குள்ள இன்னொருத்தனை கொடுக்குறான். இதேதான் அவனை செஞ்சான். அப்ப அந்த டீமில இருந்து எங்களை விலக்கி ஒரு ஷியாவாக எங்களை ஆக்காம, அல்லது ஒரு ஒரு சூஃபியாக எங்களை ஆக்காம, அல்லது ஒரு காதியானியாக எங்களை ஆக்காம, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துடைய தூய்மையான கொள்கையில் அல்லாஹ் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான்டா. அதுலயும் பாருங்க, மருதமுனை எடுத்துக்கொள்ளுங்க, இவ்வளவு எத்தனை கொள்கைகள் இருக்கு. அதுலயும் நாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கையை நம்ம எப்படி தேடி வந்து நம்ம பெற்றோமா? இதை அப்ப இயற்கையாவே இயல்பாவே நம்மளுக்கு இந்த கொள்கையை தந்திக்கிறான்டா. இதான் கரம், இதான் அல்லாஹ் செஞ்ச கரம். எனவே இப்படி நம்மளுக்கு கரம் செஞ்சவனுக்கு நாம என்ன நன்றி செலுத்திக்கிறோம்? ஓதுங்கன்றார், இன்னும் வாசிங்கன்றார், அல் குர்ஆனை கொஞ்சம் ஆய்வு செய்யுங்கன்னு சொல்றான், நன்றி செலுத்துங்கன்னு சொல்லலாம், என்ன வணங்குங்கன்றான். நான் இவ்வளவு தந்திருக்கேன் தானே, உன்னை படைச்சேன் தானே, உனக்கு ஓதக்கூடிய எழுதக்கூடிய வாசிக்கக்கூடிய டேலண்ட் தந்திருக்கிறேன் தானே. அப்ப ஏன் என்ன வணங்காம இருக்கிறாய்? ஏன் இன்னொருவனை வணங்குறாய்? ஏன் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக நீ இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிச்சான் கேட்கிறான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம். அதே போல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்ம ஒன்றுமே இல்லாம இருந்து நம்மளை படைச்சான். இதெல்லாம் கரம். அல்லாஹ் கொடையாளி என்பதனுடைய அர்த்தம். அல் குர்ஆன் கிடைச்சதே நமக்கு பெரிய விஷயம். அல்லம அல்லதி அல்லம பில் கலம், அவன் பேனையை கொண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். எழுத்து வடிவத்தை கொண்டு, எழுதுகோலை கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மா லம் யஅலம், மனிதனுக்கு அல்லாஹ் அவனுக்கு அறியாதவற்றை எல்லாம் இந்த பேனாவை கொண்டு, எழுத்தை கொண்டு கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ் சொல்லக்குள்ள வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், உங்களை படைச்சு நீங்க உங்களோட உம்மோட வகுத்துக்குள்ள இருந்து நீங்க வெளியே வரும்போது லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு ஒன்றும் தெரியா, தண்ணி ஏண்டா கூட என்ன தெரியா, பேசவும் தெரியா. வஜஅல லகும் ஸம், அதுக்கு பிறகு உங்களுக்கு சம் கேட்கக்கூடிய இந்த காதை தந்தான், கேள்வி புலனை தந்தான். வல் பஸர், பார்க்கக்கூடிய இந்த பார்வை புலனை தந்தான். வல் அஃஇதா, உள்ளத்தை தந்தான், சிந்திக்கக்கூடிய. எதற்காக இதெல்லாம் உங்களுக்கு தந்தான்? என்னத்துக்காக நம்மளுக்கு தந்தான் அல்லாஹ்? இதெல்லாம் நாம கேட்டோம் அல்லாஹ் கிட்ட. கரம். எத்தனை பேருக்கு கேள்வி புலன் இல்லை, பார்வை புலன் இல்லை, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை? அப்ப நம்மளுக்கு அல்லாஹ் கரம். நாம கேட்டோம் அல்லாஹ் கிட்ட, இதெல்லாம் தாயா அல்லாஹ் இல்ல, அல்லாஹ்வாக தந்தான். இதான் கரம், இதான் கொடை. அப்ப இந்த கொடையெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்காக தந்த? சூரத் நஹ்ல சொல்லலாம், லஅல்லகும் தஷ்குரூன், நீங்க இதையெல்லாம் நினைச்சு டைமுக்கு தொலை வருவீங்கன்னு தான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிவீங்கன்னு தான், வட்டி எடுக்க மாட்டீங்கன்னு தான், டைமுக்கு தொலை வருவீங்கன்னு தான், அல் குர்ஆன் ஓதுவீங்கன்னு தான். லஅல்லகும் தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்துவீங்கன்றதுக்காகத்தான் உங்களுக்கு பார்வை தந்தான், நன்றி செலுத்துவீங்கன்றதுக்காகத்தான் உங்களுக்கு கேட்கிற சக்தியை தந்தான், நன்றி செலுத்துவீங்கன்றதுக்காகத்தான் உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்தான். நாம நன்றி செலுத்துறோமா? ஏன் நாம நன்றி செலுத்தல தெரியுமா? நாம கேட்கலையே அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் எனக்கு பார்வை புலனைத்தா, கேள்வி புலனைத்தா, பார்வை புலனைத்தா, நாம கேட்கலையே. ஃப்ரீயா கிடைச்சது தானே, அது பெருமதி விளங்காது. இந்த கண் ஆப்ரேஷனுக்கு போய் பாருங்க, கண் ஆப்ரேஷன் செய்யறாங்க ஃப்ரீயாண்டு எல்லாம். 60, 65, 70 வயசான ஆக்கள் நிறைய, அவங்க தான் நிறைய. அவங்களுக்கு தான் பார்வை புலன்ற பெருமதி தெரியும். அது இல்லாமலாக போகல எவ்வளவு பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க நன்றி செலுத்தணும்னு நினைப்பாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அரை மணித்தியாலம் ஆகிவிட்டது. இந்த 5 வசனங்கள், இப்ப
அல்லமல் இன்சான மாலாமியால் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாம இருந்துதான் நல்லா நம்மளுக்கு கேள்வி புலனையும் பார்வையும் தந்து சிந்திக்க ஆற்றலையும் தந்து கண்டுபிடிப்புகளும் அதுக்கும் இதுக்கும் நம்ம படிச்சு பெரிய ஆக்கள் அறிக்கிறோம்னு சொன்னா இதெல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு அந்த கேள்வி புலனையும் இதையும் தந்தத்தாலதான். ஆனா இதுக்காக அல்லாஹ் தரல. அல்லாஹ் தந்தண்டா நன்றி செலுத்துவாங்கன்றதுக்காகத்தான். எனவே இந்த நன்றி செலுத்துதல் என்பது அல்லாஹ்வை வணங்குவதில் தான் அதிகமாக உள்ளது. அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு இபாதத் செய்யக்கூடியவர்களாக, ஹராம் ஹலால இருந்து விடுபட்டு ஏதோ நான் நன்றி செலுத்துறேன்ற உணர்வு, அல்லாஹ்க்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கேன் என்ற ஃபீலிங் வரக்கூடிய அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை அமைச்சு கொண்டோம்னா அதுவே மிகப்பெரிய நிம்மதியாக நம்மளோட மனசுல வரும். நம்ம அல்லாஹ் நம்மளை தந்த கரத்துக்கு, அல்லாஹ் தந்த கொடைக்கு நம்ம ஓரளவுக்கு நன்றி உள்ளவனா வாழ்றோம் என்ற ஃபீலிங் வார அளவுக்கு நாம் இபாதத் செஞ்சிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அதுவே பெரிய விஷயம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நன்றி உள்ளவர்களாக எம் அனைவரை மாற்றுவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.